தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் கடந்த 28ஆம் தேதி உடல்நலக் குறைவால் காலமானார். அவரது மரணம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது. விஜயகாந்தின் உடல் கடந்த 29ஆம் தேதி மாலை முழு அரசு மரியாதையுடன் 72 குண்டுகள் முழங்க சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. விஜயகாந்தின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட நாள் முதலே ஏராளமான தொண்டர்களும் ரசிகர்களும் விஜயகாந்தின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதேபோல் அரசியல் பிரமுகர்களும் சினிமா நட்சத்திரங்களும் விஜயகாந்தின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள விஜயகாந்தின் வீட்டிற்கும் சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். இது மட்டுமில்லாது விஜயகாந்திற்காக அவரின் பெயரை பச்சை குத்திக் கொள்வது, மொட்டையடிப்பது மற்றும் அன்னதானம் வழங்குவது என அவரது ரசிகர்கள் விஜயகாந்தின் மீதுள்ள அன்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில்தான் இலவச ஆட்டோ சேவை மற்றும் விஜயகாந்த் நினைவாக அன்னதானத்திற்கு நீங்கள் விரும்பிய தொகையை உண்டியலில் செலுத்தலாம் என விஜயகாந்தின் ரசிகர் ஒருவர் செய்த செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து ஆட்டோ ஓட்டுநர் சதீஷ்குமார் சத்தியம் தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டி தற்பொழுது உங்கள் பார்வைக்கு. அனைவருக்கும் வணக்கங்க. என் பேர் சதீஷ்குமார். நான் கோயம்புத்தூரில் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். நம்ம கேப்டன் ஐயாவோட மறைவுக்கு அன்னதானம் போடணும் அப்படிங்கிற ஆசை ஆல்ரெடி 2-3 இதில் கேட்டாங்க. நம்ம சொல்லிட்டேன். அது திருப்பி மனப்பாடமாக நல்லா சொல்ல வரல. வர வெள்ளிக்கிழமை அவர் நினைவாக அன்னதானம் போடுறோம். அதுபோக இப்போ புதுசாக மறுபடியும் ஒரு விஷயம் சேர்த்திருங்க. இந்த கார்த்தேசன் ஸ்கூலில் படிக்கிற அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு 1000 குழந்தைகளோ இல்லை 900 குழந்தைகள் அந்த ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு ஹார்லிக்ஸ் பூஸ்ட் குடிக்கிறது கொடுத்து பரீட்சை அட்டை நம்ம கேப்டன் படம் போட்டு பேரை போட்டு அவங்களுக்கு இலவசமாக கொடுக்க போகிறேன். அதுபோக அதுக்கு முன்னாடி நான் சொன்னதெல்லாம் அந்த அன்னதானமும் செய்ய போகிறேன். உங்களுக்கு மட்டும் எப்படி தோணுச்சு? இல்லை சார், அது எனக்கு நான் ஆல்ரெடி அங்கே சென்னையில் இருந்திருக்கேன். அப்போ எனக்கு நான் அங்கே வந்திருக்கேன். அதோட ஃபீல் தான் எனக்கு. ஆக்சுவலாக அவர் இறந்த அன்றைக்கி எனக்கு காலையில் ஒரு 4-5 மணி இருக்கும். நான் அது நார்மலாக அங்கே டியூட்டி பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்தது. அந்த இவரை பற்றி அது என்னென்னா ஒரு இமேஜின் மாதிரி இருந்தது. இல்லைங்கிற மாதிரி இமேஜின் வந்தது. அப்புறம் அதை பற்றி பக்கத்தில் இருக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா 2-3 மணி நேரம் கழிச்சு அது நியூஸில் வந்துச்சு. அதே சேம் இது. அதனால் நான் என் கூட வேலை செய்கிறதுக்கு தெரியும் நான் பேசிகிட்டு இருந்தது. அதனால் அது நம்ம சம்பவம் ஆகிப்போச்சு. அது எனக்கு பதட்டம் வேறு. அதனால் அது இல்லாமல் எனக்கு அவரோட ஹியூமன் பீயாக அவரோட ஆட்டிடியூட் நான் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அவர் என்னென்ன பண்ணுறாரு எப்படி பண்ணுறாருன்னு. மற்றபடி நான் ரசிகனாவோ இல்லை கட்சிக்காரராவோ இல்லாமல் அது ஒரு ஹியூமனாக ஒரு மனுஷனாக அவர் எனக்கு ரொம்பவும் நான் விசுவாசமாக பார்க்குறேன். அவர் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காரு. அது இனிமேல் அவங்க தொடரலைனாலும் நான் தொடருவேன். வருஷம் நான் இங்கே எங்கள் பஸ் ஸ்டாண்டில் பிஎன்பூர் பஸ் ஸ்டாண்டில் வருஷம் இதை தொடர்ந்து அவரோட நினைவு நாள்லையோ இல்லை அவர் பிறந்த நாள்லையோ ஏதோ ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட இதில் நான் வருஷம் தொடர்ச்சியை செய்வேன்.